A specific memory from the Westmablem house that I have is I used to get these large sugar crystals that Party Tata used to have in their storeroom. So every time I went to the Westmablem house as a kid, I used to get those large sugar crystals from Party, and I used to enjoy eating that. Another fond memory I have of the Westmablem house is the yearly Diwali gathering we used to have. So I enjoyed bursting crackers with the entire family and uh, having fun over there on Diwali every year. So these are two fond memories I have of Westmablem house. அப்பா வந்து டெய்லி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நடந்து தான் வருவாள். ஸ்டேஷன் ரோடு வழியாக நடந்து வருவாள். பசியோடு வருவாள். ஸோ என்ன பண்ணுவாள், வர வழியில் இந்த வேர்க்கடல கடையில் பேப்பரில் பொட்டலம் கட்டி தருவான். அதை வாங்கிட்டு வழியில் நடந்து வரைச்சி ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டே வருவாள். ஆற்றுக்கு வந்த உடனே எங்களுக்கு ஒரு பொட்டலம் கொடுப்பா. நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை பிரித்து அதில் எத்தனை வேர்க்கடல இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணி அதை 5ஆக பிரித்து ஆளுக்கு ஒரு ஒரு பார்ட்டு. ஸோ இந்த மாதிரி நடக்கும் டெய்லி. அப்புறம் அப்பா வர வழியில் ஸ்டேஷன் ரோட்லேருந்து கரிகாய் வாங்கிட்டு வருவா ஆற்றுக்கு. வந்தவுடனே அம்மா கிட்ட கொடுப்பாளா. அம்மா அதை பிரித்து எடுத்து பார்ப்பா. நிறைய வந்து இந்த கெட்டு போனது சொத்தையெல்லாம் இருக்கும். உடனே ஒரே திட்டுவா, என்னத்துக்கு இப்படி இந்த மாதிரி வாங்கிட்டு வரீங்க, நல்லதாக வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு. அப்பா என்ன பண்ணுவா, நிறைய கடை இருக்குமா, அதுலேயே எங்கே வந்து விலை சகாயமாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து அங்கே தான் போய் அதை பொறுக்கி எடுத்து போட்டு வாங்கிட்டு வருவாள். அங்கே வந்து கரண்ட்டு போகும். அதுவும் நைட்டில் கரண்ட்டு போச்சுன்னா உள்ளே படுக்கவே முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் படுக்கை எல்லாத்தையும் சுருட்டின்ட்டு மாடிக்கு போயிடுவோம். மாடியில் அப்போ ரூம் கிடையாது, மொட்டை மாடி தான். ஸோ எல்லாம் வரிசையாக பாயை விரித்து தலைவாணியை போட்டுண்டு படுத்துருவோம். இருட்டில் வந்து மேலே பார்த்தா வானத்தில் வந்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பளிச்சுன்னு தெரியும். ஸோ எல்லாம் வானத்தில் ஸ்டார்ஸை பார்த்துட்டு பேசிட்டு கதாளந்துட்டே தூங்குவோம். அப்புறம் அம்மா வந்து வீட்லேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணால், அதாவது ஸ்டாம்ப்ஸ் சேல் பண்ணுற பிஸ்னஸ். எங்கள் அதில் வெளியில் அந்த இது இருக்கும் இல்லையா, கேட்டுக்கு வெளியில் வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் சோல்டு ஹியர் அப்படின்னு போட்டு ஒரு ரெட் கலர் போர்டு அது வந்து கட்டி வச்சுருப்போம். உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஃப்ரண்ட் ரூமோட அந்த விண்டோ அதுதான் கவுண்டர். எல்லோரும் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு அங்கே தான். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து சேல்ஸ்லாம் பண்ணுறது. ஒரு நோட் புக்கில் எல்லாம் டினாமினேஷன் வைஸ் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். ஈவினிங் ஆனாக்கா அம்மா என்ன பண்ணுவாள், டேலி பண்ணுவாள். இன்றைக்கி எத்தனை சேல்ஸ் ஆச்சு, பாக்கி இருக்கிற ஸ்டாம்ப்ஸ் எவ்வளோ இருக்குது, என்னென்ன டினாமினேஷன், அதை க்ளீனாக மல்டிப்ளை பண்ணி டோட்டல் பார்த்து எவ்வளோ கேஷ் கலெக்டட் எல்லாத்தையும் டேலி பண்ணுவோம். அம்மா கணக்கில் புலி. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போய், வெஸ்மாம்பலம் போஸ்ட் ஆஃபீஸ் தான், அங்கே போய் என்னென்ன ஸ்டாம்ப் வேணுமோ பல்காக வாங்கிட்டு வருவாள். அப்போ நானும் போவேன் அம்மா கூட. போய் என்னென்ன ஸ்டாம்ப் வேணுமோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு போவோம். அங்கே போய் வாங்கிட்டு வந்து மறுபடியும் வந்த வீட்டுக்கு வந்தவுடனே இந்த நோட் புக்கிலலாம் என்ட்ரி போட்டு வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தா அது. அப்புறம் வந்து அம்மா பேரம் பேசுகிறதுலேயும் ரொம்ப கெட்டி. அது வாசலில் இந்த பழம் விற்கிறவா, காய் விற்கிறவா, பூக்காரி இவெல்லாம் வருவாளா, எல்லாம் நல்லா பேரம் பேசுவாள். அவள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவள்கிட்ட அவள் என்ன பண்ணுவாள், அம்மா தான் ஃபஸ்ட்டு வாங்கணுன்னுவா. அம்மா வாங்கினா தான் அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு. அம்மா சில நாள் வந்து இல்லை இன்றைக்கி வேணாண்டி, என்கிட்ட இருக்குது, காய் இருக்குது, பழம் இருக்குது, இன்றைக்கி வேணான்னு சொன்னால் கூட இல்லைம்மா நீ தான் ஃபஸ்ட்டு வாங்கணும், நீ தான் போனி பண்ணணும் அப்படின்பா. அதே மாதிரி அவளுக்கு எதாவது ஒன்று வேணும்னாலும் அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாள். அம்மா வந்து அப்பாவுக்கு தெரியாமல் கொஞ்சம் பைசா சேர்த்து வச்சுப்பாள். ஸோ அதுலேருந்து அவளுக்கு ஏதாவது தேவைன்னு வந்து நிற்கும்போது எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்பேஷனேட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த fond memories.